என்னடா புகழேந்தி, விதி எல்லாரோட வாழ்க்கையிலே விளையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த வலியும் வேதனையும் இப்போதாண்டா உணர்றேன். +2 மார்க் லிஸ்ட் வாங்கலான்னு ஸ்கூலுக்கு போனேன். அன்றைக்கி தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பி ஏற்பட்டுச்சு. அண்ணே, சொல்லுப்பா தம்பி. சாரப்பா சரிங்க வந்தேண்ணே. மற்ற பசங்களாம் நேற்று வாங்கிட்டு போயிட்டாங்களே, நீயா போகல? நான் வீட்டில் வேலை இருந்துச்சுண்ணே. சரி, சார் சும்மா தான் இருக்காரு, நீ போய் வாங்கிக்கோ. சரி ஐயா. வா புகழ் வா. +2 மார்க் ஷீட் வாங்கலான்னு வந்தேயா. மார்க் ஷீட்டா? நேற்று தான் உங்கள் அம்மாவை பார்த்து பேசினேன். ஏதோ மேல் படிப்பு படிக்காமல் வேலைக்கு போகிறேன்னு சொன்னியாமே. எங்கள் வீட்டு சூழ்நிலை 12வது படிக்கிறதே பெரிய கஷ்டம்யா. அதையா சொன்னேன். +2வில் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட்லேயும் நல்ல சலுகைகள் இருக்குது. முதல் பட்டதாரி இருக்குது, ஸ்காலர்ஷிப் இருக்குது. நீ ஃப்ரீயாகவே மேல் படிப்பு படிக்கலாமேப்பா. சரிங்கய்யா. இந்தா புகழ், நீ ஃபஸ்ட் கிராஜுவேட் எப்படியாவது வாங்குறதுக்கான வழியை பாரு. சரிங்கய்யா. மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, வரேங்க. சரி. ஐயா சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்க பிஓ ஆஃபீஸ் போனேன். அங்கே என்னால் விஓவை நேரடியாக பார்த்து பேச முடியல. அதனால் தனியார்கிட்ட பேசினேன். அவர் விஓ வேலையாக இருக்கார், 2 நாள் கழிச்சு வாப்பான்னு சொன்னார். 2 நாளுக்கு அப்புறம் நான் போகும்பொழுது அவங்க என்கிட்ட காசு எடுத்துப்பாருன்னு தெரிய வந்துச்சு. அதனால் என்னுடைய தேவைக்கு என் கையில் இருந்த காசை எடுத்து கொடுத்துட்டு என்னுடைய சர்டிஃபிகேட்டை அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு தெரிஞ்ச ஒருத்தர் தாசில்தார் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவரை பார்த்து சீக்கிரமாக வேலையை முடிக்கலான்னு போனோம். ஃபஸ்ட் கிராஜுவேட்னு சொல்கிறப்பா, நாளைக்கே வேணும்னு கேட்குற. ரிஸ்க்கான வேலை தான், இருந்தாலும் அவனுக்கு முடிச்சு தரேன். ஆனால் கொஞ்சம் காசு செலவாகும். இடத்துல என் ஃப்ரெண்டோட உதவியால் அந்த வேலையை முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக ஃபஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் வாங்கி கையோட கையாக கவுன்சிலிங் வந்துச்சேன். வெல்கம் சார். வணக்கம் மேடம், நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அட்மிஷனுக்காக வந்திருக்கோம். உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் கொஞ்சம் கொடுங்க சார். இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணுங்க சார். மேம், வேறு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? வேறு எதுவும் இல்லை சார். சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார். மேம், இவன் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு, அவனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுங்க. 1 மந்த் கழிச்சு ஃபஸ்ட் கிராஜுவேட் பண்ணுங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். எப்படியோ அளவு தெரிஞ்சு கடனை வாங்கி காலேஜ் சேர்ந்தேன். ஊருக்கு போகிறேன்டா. ஏய், இப்போ தான்டா போயிட்டு வந்தேன். ஏடா பேங்க்கு அப்ளை பண்ணலா, சார் வந்து கேட்டால் சொல்லிடுறான். சரிடா. லீவ் போட்டு பேங்க்கு போனேன். ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக மேனேஜர் பிஸியாக இருந்தார். அடுத்த நாள் போனேன், ஆனால் அவரால் மதியம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. போனஃபைட் சர்டிஃபிகேட்டு +2 மார்க் ஷீட்டில் எடுத்து வந்தேப்பா. மறந்துட்டேன் சார். அதெல்லாம் இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கேட்டு ஃபார்ம் எடுத்து வந்துட்டேன் சார். பாருங்க சார். அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீயே வச்சுக்கோ. நான் எப்போ வர சொன்னால் எப்போ வர. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் பேங்க் லோன் தந்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? அடுத்த வருஷம் பார்க்கலாம், முடிஞ்சா போயிட்டா. சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 What do you want? சார், நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சார். காலேஜில் ஃபஸ்ட் இயர் ரொம்ப டிலே ஆகும்னு சொன்னாங்க சார். Okay.
I'll call you later. So, பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் சார். ஆனால் கடைசி நேரத்தில் அதுவும் கிடைக்காம போச்சு. வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். படிக்கவே முடியல. அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். அதனால் பாதி அமௌண்ட்டாவது ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் சார். ப்ளீஸ் சார். if you wish, you pay the fees and study. Otherwise, you may leave the campus. Get lost. Irritating idiots. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும், விரல் நீட்டும் திசையில் ஓடாத நதிகள், விதி போகும் திசையில் நீ ஓடு, உன்னை வாட்டி எடுக்கும் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம்.